வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, இன்றைய இளைஞர்கள் உயர்வான இடங்களை அடையணும் அப்படின்னு நினைச்சு, அதுக்காக அ நிறைய முன்னெடுப்புகளை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா, இந்த முன்னெடுப்புகளை எடுக்கும்போது, அவங்க ஒரு விஷயத்த நிச்சயமா கவனிக்கணும். ஏன்னா, இத நான் கவனிச்சதுனால உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னன்னா, ஒரு வெற்றியை நாம் அடையணும், ஒரு இலக்கை நாம் சென்று அடையணும் அப்படின்னு சொன்னா, அதை நோக்கி நம்ம செல்லும்போது நிறைய கடினமான விஷயங்களை நாம் கடந்து சென்றாக வேண்டும். அப்போ அந்த கடுமையான விஷயங்களை முதல்ல நம் மன ரீதியாக எதிர்கொள்ள தயாராக வேண்டும். அப்படி தயாராகும் போது தான் ஒரு விஷயத்தை எப்படி சிறப்பாக செய்ய முடியும் அப்படிங்கிறது சிறப்பாக திட்டமிட்டு நம்மளால செய்ய முடியும். அந்த திட்டமிடலில் நிறைய விஷயங்களை நம்ம சொல்ல வேண்டியிருக்கும். அதை முடிஞ்சால் நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அப்போ அப்படி திட்டமிட்டு நாம் செய்யும்போது ஒருவேளை அதில் ஏதாவது குறைபாடுகள் ஏற்பட்டு நம்மளால சரியாக அடைய முடியாமல் போனால் அதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த மாதிரி முயற்சி செஞ்சு பார்க்கலாம். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நிறைய பழமொழிகள்லாம் இது சம்மந்தமாக இருக்குது. இப்போ இது கூட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, உளி விழுவதை வலியான நினைக்கும் கற்கள் சிற்பங்கள் ஆவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எந்த ஒரு கல்லாக இருந்தாலும் அது சிற்பமாக ஆகணும்னா அதில் உளி வச்சு அடித்து செதுக்கி தான் ஆகணும். அப்படி செதுக்கும் போது அது அதை பல விஷயங்களை அதுகிட்ட இருந்து விட்டுவிட வேண்டியிருக்கும். சில வழிகளை அது பொறுத்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். இதெல்லாம் இருந்தால் தான் அழகான சிற்பமாக வெளியே வர முடியும். அதே மாதிரி ஒரு பட்டாம்பூச்சி அப்படின்னு சொன்னாலும் கூட அது ஒரு கூட்டுப்புழுவாக இருந்து அது பல்வேறு விதமான வழிகளை கடந்து தான் அது அழகான பட்டாம்பூச்சியாக வெளிவர முடியும். ஆக நாம் ஒரு மிகப்பெரிய சாதனையை வெற்றியை அடைய வேண்டும் அப்படின்னா சில வழிகளையும் வேதனைகளையும் ஏற்றுக்கொண்டு பொறுத்து கொண்டு தான் ஆக வேண்டும். அதை ஏற்றுக்கொள்கிற பக்குவம் நம் வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு என்னுடைய கருத்து. நன்றி, வணக்கம்.